இவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவருக்கு இப்ப எதுக்கு அர்ச்சனை? என்னடா பேசுற? நல்ல நல்லதுமா, அவன் உன் தாய் மாமன்டா. இல்ல இல்ல, நம்ம குடும்பத்தை தலகுனிய வச்ச கேடு கெட்ட ஓடுகாலி மாமன். தாத்தா விடு தாத்தா, இப்ப எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வர? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? பாட்டி அந்த ஓடுகாலி மாமன் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அந்த பேரை கூட சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். இது தப்பா? தப்புதான்டா, தப்பு. ஒருத்தன் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் பேசாம இருக்கிற இடத்துல பேசுறதும் தப்புதான். நீ படுற கோபமும் அதுல உள்ள நியாயமும் எனக்கு புரியுது. ஆனா அதை காட்ட வேண்டிய இடம் இது இல்ல. உனக்கு பொறுமையும் நிதானமும் இல்லாம போச்சடா. நாம நடத்துற விழாவுல ஒருத்தன் கத்தி கலெக்டா பண்ணாம்னா அவன் நம்மகிட்ட சண்டை கிழக்க போறான்னு அர்த்தம். நாம நடத்துற விழாவுல நாமளே கலெக்டா பண்ணா அது நமக்கு தர ஆசிக்கும். என் மகன் அதான் ஓடுகாலி மாமன் சொல்லுதியே. 30 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊரை விட்டு ஓடினான். அத்தனை ஊர்க்காரங்க மத்தியிலும் நான் கேவலப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்னேன்டா. அந்த வலியும் ரணமும் சின்ன உடம்புல இருக்குடா. அதனாலதான்டா இந்த ஊருக்குள்ள நடக்கிற எந்த நல்லதுக்கும் நான் கலந்துக்காம இருந்தேன். சரி, நீங்க எல்லாம் ஆசைப்பட்டதால இந்த விழாவை நடத்த நான் சம்மதிச்சேன். அந்த விழாவில நீங்க என்ன தலகுனிய வச்சா என்னடா அர்த்தம்? அப்பா அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், விடுங்கப்பா. இல்ல ரங்கா, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான்.